திருப்பூர் மாவட்டம் அவினாசிபாளையம் காங்கேயம் சாலை நாச்சிபாளையம் பிரிவு 4 ரோடு சந்திப்பில் சாலையை கடக்க முயன்ற பைக் மீது அதிவேக கார் மோதியதில் 14 வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தார். இருவர் தூக்கி வீசப்பட்ட விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது. முதலில் இந்த காட்சிகளை பார்க்கலாம். இந்த விபத்து தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். விரிவான விவரங்கள். வணக்கம் மேடம். அதாவது திருப்பூர் மாவட்டம் பல்லடத்திலிருந்து காங்கேயம் இடைப்பட்ட பகுதி தான் இந்த நாச்சிபாளையம் பகுதி. இந்த பகுதியில கார் ஒன்று காங்கேயத்திலிருந்து கோவை நோக்கி அதிவேகமா வந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில அழகுமலை பகுதியிலிருந்து கொடுவாய் நோக்கி போகக்கூடிய இருசக்கர வாகனத்துல 3 வாலிபர்கள் அதே பகுதியை சேர்ந்த சரவணன் என்கிற 14 வயது சிறுவனுடன் கார்த்தி மற்றும் அருண் ஆகிய 2 பேர் 14 வயது சிறுவனுடன் 3 பேர் இந்த சாலையை கடக்க முற்பட்ட போதுதான் இந்த விபத்து நடைபெற்றிருக்கிறது. இந்நிலையில இவங்க இந்த சாலையை கடக்கும் போது காங்கேயத்திலிருந்து கோவை நோக்கி செல்லக்கூடிய கார் அதிவேகமான விபத்துல போகும்போது தூக்கி வீசப்படுறாங்க. இந்நிலையில பாட்டிலேயே அந்த 14 வயது சிறுவன் சரவணன் துடிதுடித்து உயிரிழக்கிறார். இதனை தொடர்ந்து அவினாசிபாளையம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று 3 வரையும் மீட்டு திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சிறுவனுடைய உடலையும் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வராங்க. இந்நிலையில நேற்று இரவு நடந்த இந்த சம்பவத்துக்கு உண்டான சிசிடிவி காட்சிகள் இன்று தற்போது இணையதளங்களில் வைரலாகி வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன்.